உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் 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 நான் எக்ஸாம் எழுதணும் சார். 10 மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்தா அலோவ்லாம் பண்ண முடியாதுமா. சார் ப்ளீஸ் சார் மேம் ப்ளீஸ் மேம். என்னம்மா ஷர்ட் இது? எக்ஸாமுக்கு நீட்டா ட்ரெஸ் போட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? நீதான் இப்படின்னா கூட வந்தவரும் இப்படிதான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம இருக்காரு, பனி நோட் நிக்கிறாரு. சார் நான் நீட்டா தான் சார் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். வர வழியில பிரச்சனை ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் சார் எக்ஸாம் எழுத பெர்மிஷன் கொடுங்க. சாரிம்மா, என்னால முடியாதுமா. சார் எக்ஸாம் எழுதுறதுக்காக மதுரையில இருந்து வந்திருக்கோம் சார், கொஞ்சம் அனுமதிங்க சார். மா, நீ எங்க இருந்து வந்திருந்தாலும் ரூல்ஸ் தான்மா. 10 மணிக்குள்ள வரவங்க தான் எக்ஸாம் எழுத முடியும். லேட்டா வந்தா எழுத முடியாது. நீங்க சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க. ப்ளீஸ் சார். சார் ஒரு நிமிஷம் அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. சார் பேசுவோம் போகணும் சார். சார் இருங்க சார். சார் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு டிவில ஓயாம சொல்றீங்க, பேப்பர்ல தினமும் நியூஸ் போடுறீங்க. ஒரு கிராமத்து பொண்ணு பெத்த அப்பாவோட ஆதரவு இல்லாம அவ அம்மாவோட துணையோட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி கலெக்டர் ஆகணும்ன்ற கனவோட வந்தா அந்த பொண்ணை நீங்க லேட்டா வந்துட்டான்னு ஒரு காரணத்தை சொல்லி பரீட்சை எழுத விட மாட்டீங்களா? ரூல்ஸ காரணம் காட்டி எக்ஸாம் எழுத விடாம தடுக்கிறீங்களே. நீங்க ஒருத்தைய மட்டும் தடுக்கல, ஒரு தலைமுறையவே தடுக்கிறீங்க சார். ஒரு பொண்ணு படிச்சானா அவ வம்சமே தலை நிமிர்ந்து நிற்கும். ஆனா கலெக்டராக போற கனவோட வந்த ஒரு பொண்ணை பரீட்சை எழுத விடாம தடுத்தா ஒட்டுமொத்த பெண் சமுதாயமே முன்னேற முடியாம தவிக்கும் சார். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம் சார், அவங்களுக்கு இதே மாதிரி நிலைமை கூட வரலாம். அப்பவும் நீங்க இப்படிதான் ரூல்ஸ் பேசுவீங்களா? கலெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது இவளோட லட்சியம் சார். அந்த லட்சியத்தை பேப்பர்ல இருக்கிற ரூல்ஸ்ங்கிற எழுத்தால தடுத்துறாதீங்க சார். ப்ளீஸ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தம்பி வேண்டாங்க தம்பி, உங்க ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரூல்ஸை காரணம் காட்டி இவங்களை எக்ஸாம் எழுத விடாம நான் தடுத்தேன்னா ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்துக்கு நான் துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த குற்ற உணர்வே என்னை கொல்லாம கொன்றும். நீங்க போய் எக்ஸாம் எழுதுங்கம்மா. ஹால் டிக்கெட் கொடுங்க. நல்லா எழுது. இந்தாங்க போங்க. ஓ சார் ஹலோ சார், சோஷியல் மீடியால இருக்கீங்களா? உங்க ஐடி சொல்லுங்களேன், நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணணுமா? உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா? லேட் நைட்ல நம்ம சாட் பண்ணலாம். ஐயோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.